அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழன் தொலைக்காட்சியின் அரசியல் அரங்கம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அனைத்து தொழிலாளர்கள் முன்னேற்ற கழகத்தின் ஆர்டி பழனி அவர்கள் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கார். அவர் அன்புடன் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், அனைத்து தொழிலாளர்களுக்கான கழகம் சங்கமாக இருந்து கழகமாக மாறிடுச்சா? அதாவது கட்டட தொழிலாளி 1970 கட்டட தொழிலாளர் சங்கம், அதுக்கப்புறம் கட்டுமான அமைப்பு சாரான்னு 2000 அமைப்பு சாரா தொழிலாளிகள் ஒருங்கிணைத்து செஞ்சிட்டு வரோம். 2006 எங்களை யாரும் மதிக்கலை. அதனால் அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகம்னு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி, அப்போ அந்த கட்சி மூலிமா ஒரு 3 வேட்பாளர் நிறுத்தணும் எம்எல்ஏக்கு. 2009 ஒரு 9 வேட்பாளர் நிறுத்தணும். அப்போ அந்த நேரத்தில் 54 ஓட்டில் பாண்டரங்கன் ஜெயிக்கிறாரு அணைக்கட்டு தொகுதியில். நாங்கள் 1360 ஓட்டு அங்கே. ஆமாம், அந்த நேரத்தில் பிஜேபி ஒரு 5-6 கட்சி சேர்ந்து வந்து வெறும் 800 ஓட்டு வாங்குறாங்க. அவங்கள விட நாங்கள் தனித்தாவில் ஓட்டு அங்கே பதிவு பண்ணிக்கிறோம். எம்பி தேர்தல் 2009 நம்ம சேலம் பக்கத்தில் இது நின்னோம். அங்கே வந்து 5300 ஓட்டு, இங்கே 6400 ஓட்டு அரக்கோணத்தில். அவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நாங்கள் ஒரு விபத்து நிதி 3 லட்சம் கேட்டோம். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, 5 லட்சம் அறிவிச்சிட்டாங்க. இங்கே போரூரில் ஒரு விபத்து ஆகி 5 லட்சம் அறிவிக்க ஒரு இன்ப அதிர்ச்சி. அதனால நமக்கு அரசியல் தேவையில்லை. கேட்டது 3, கேட்டதை விட அதிகமாக கொடுத்துட்டாங்க. அப்புறம் எதுக்கு நம்ம போராடுறோம்? அவங்க இருக்கிற வரையும் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னோ. 500-600 ரூபாய் இந்த பென்ஷனு 1000 ரூபாயை உயர்த்தினாங்க. நலத்திட்டங்களை ஓரளவுக்கு உயர்த்தினாங்க. நான் ஒரு 10 வருஷம் அந்த அம்மா என்ன பண்ணாங்க, எனக்கு நல வாரியத்தில் போர்டு மெம்பரை கொடுத்தாங்கள. எனக்கு 94 கலைஞரால் 96 கொடுத்தாங்க. இந்த ஆட்சியிலையும் 10 வருஷமாக நான் இருந்தேன் அதிமுகவில். கடைசி நேரத்தில் அம்மா இறப்புக்கு பிறகு தான் பென்ஷன் அப்போ வந்து வெறும் 1000 ரூபாய் கொடுத்துன்னுக்கிட்டேன். நான் போர்டில் 3 கூட்டத்தில் 3000 ரூபாய் கொடுக்கணும்னு தீர்மானம் கொண்டு வரேன். கவர்மெண்ட்டு மற்ற ஆளுங்கள்லாம் சேர்ந்து 2000 ரூபாய் கொடுக்கலாம் ஒத்துக்குனாங்க. ஒப்புதலுக்கு எடப்பாடிக்கு போகுது. எவ்வளோ முயற்சி எடுத்தோம், ஒப்புதல் கொடுக்கல. வேறு அப்போ 2000 உடனே திமுகவுக்கு 1000 கொடுத்தோம். திமுக ஜெயிச்சிச்சு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரே 200 ரூபாய் ஏற்றினாங்க. 1200 ரூபா, அவ்வளோதான். இந்த 5 வருஷம் 200 ரூபாய் ஏற்றிக்கிறாங்க. 1400 ரூபாய் ஆயிடுச்சு. 1000லேருந்து 1200, அவ்வளோதான். இது இங்கேயும் மொட்டி. இப்போவும் போர்டு மெம்பரு, இப்போ ஆட்டோ போர்டுக்கு போட்டுக்கிறாங்க. சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணியும் பெருமச்சாரின்ற மாதிரி. இந்த தொழிலாளி பற்றி, கட்டுமான அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளி பற்றி எந்த அரசும், அது திமுக அதிமுக பாகுபாடு இல்லை. ரொம்ப இன்னைக்கு விற்கிற விலைவாசிக்கு ஒரு டீ இங்கே வந்து 20 ரூபாய் 25 ரூபா கொடுக்குது. குறைஞ்சது 15 ரூபா. 15 ரூபாய்க்கு கம்மி டீ. அப்போ 15 ரூபான்னா காலையில் 6 மணிக்கு ஒரு டீ, 10 மணி 11 மணிக்கு வேலை மேலே ஒரு டீ, மீண்டும் 4 மணிக்கு ஒரு டீ, 6 மணி வேலை விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு டீ. 60 ரூபாய் போச்சு. ஒரு நாளைக்கு 60 ரூபான்னா டீக்கு மட்டும் 1800 ரூபா ஆச்சு மாதத்தில்.
2 இட்லி காலையில். கொளத்துவால் சேனுக்கு 2 பத்துமா? எங்களுக்கெல்லாம் 3 குறைஞ்சிது. இப்போ நாங்கள் 3 இட்லி சாப்பிட்றேன். 3 இட்லிக்கு ஏதோ ஒரு வடை வச்சானா 50 ரூபா ஆச்சு. ஒரு டிஃபனுக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு இது இல்லாமல் அவன் மொண்டாட்டி இருக்கும், அவங்க பேரம்பேத்தி இருக்கும். குறைஞ்ச 8000 கோடிக்குதுங்க. இதில் கட்டுமான தொழிலாளர் வாரியத்தில் மட்டும் அரசு பணம் இல்லை. ஏற்கனவே நம்ம ஸ்டாலின் ஐயா என்ன சொன்னார், நிர்மலா சீதாராமன் உங்கள் ஒப்ப மட்டும் பணத்தையா கேட்டேன்னாங்க. இவங்க அப்பா மட்டும் பணம் நான் கேட்கல. என் பணம் 8000 கோடிக்குது. என்னுடைய வர்க்கத்தினுடைய எங்கள் ஜாதி இது பணம் கட்டட தொழிலாளிக்கு மட்டும் 8000 கோடிக்குது. அந்த 8000 கோடி பணத்தில் ஒரு 500,000 ஏற்றி கொடுக்கறதுல ஒன்றுக்கு அந்த நாடு ஆட்சி கவுந்துடாது. மனம் இல்லை. எதிர்கட்சிக்காரர்கிட்டையும் லெட்டர் கொடுத்தேன், எடப்பாடிகிட்டையும் கொடுத்தேன். போன ஒரு 3 மாதத்துக்கு முன்னே நேரில் சந்திச்சு கொடுத்தீங்க. நேரில் வேலூர் வந்தார், நேரில் போய் கொடுத்தேன். நீங்கள் தீர்மானம் கொண்டு வாங்க எதிர்கட்சி அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், லேபர் மினிஸ்டர் கோச்சிக்கினார், நீ திமுகவுக்கு போய் அண்ணா திமுகவுக்கு பண்ண. எந்த கட்சியும் கிடையாது. நான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வேலூர் நகர செயலாளர் 1984 போஸ்டிங் போட்டார். அதையே நான் வானான்ட்டு வந்தேன். அம்மா 2000 வேலூர் மாவட்ட செயலாளர் கொடுத்தாங்க, ஒருங்கிணைந்த மாவட்டம். அதையும் வேணான்னு. ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, எங்களுக்கு அரசியலுக்கு முக்கியம் இல்லை. எனக்கு அரசியலுக்கு பல பேர் இருக்கிறாங்க, ஜாதிங்களுக்கு பல பேர் தலைவர் இருக்கிறாங்க. கட்டட தொழிலாளிக்கு மட்டும் எந்த அரசியல் கட்சியும் முன் வரல. யாராவது அப்படியாவது அண்ணா தொழிற்சங்கன்னு ஆரம்பித்தாங்க, ஒன்றும் பருப்பு வேலை அவங்களுக்கு அந்த கட்சிக்காரே வேலை செய்யதில்லை. அதனால் இந்த தொழிலாளிக்கு வேணும்னு ஸ்டாலின் உதயநிதி வேலூர் வந்தார். அவர்கிட்ட லெட்டர் கொடுத்தேன், ஐயா பென்ஷன் இந்தமாரி 1500 கொடுக்குறீங்க, அது ஒரு 3000 உயர்த்தி கொடுங்க. ஒரு தொழிலாளி 60 வயசுக்கு முன்ன, இப்போ எனக்கு 70 வயசு ஆகுது, 60 வயசில் இறந்தால் 50,000 ரூபாய். 60 வயசுக்கு மறுநாள் 3 நாள் 5 நாள் 10 நாள் கழிச்சு சத்தா 50 பைசா இல்லை. இறப்பு என்பது எப்போது இருந்தாலும் இறப்பு. சுடுகாட்டில் அடக்கம் பண்ணோம், அவன் எத்த பிறகு அவன் மொண்டாட்டி தாலி அடக்கணும். இந்த தாலி அடக்கத்துக்கு அவன் செலவு பண்ணல. அப்போ அந்த இயற்கை மரணம் இழப்பீடு கொடுக்குறது தான் கண்டிஷனு. நான் என்னால் உருவாக்கப்பட்டது 1998 99 இந்த திட்டம்லாம். அப்போது ராமையான்னு லேபர் கமிஷனர், அப்புறம் பொன்முடி வந்தார், ரஹ்மான் கான் வந்தாங்க. அவங்கெல்லாம் நம்ம பேசி கேட்டாங்க. அப்போல்லாம் கேட்டு சரி பழனி போட்டுடலாம் அப்படின்னாங்க. இப்போ இவங்களும் இல்லை, அவங்களும் கேட்க மாட்டுறாங்க. எங்களுடைய உண்மையான கோரிக்கை என்னன்னா, இந்த பென்ஷன் ஒரு 3000 எப்போது இறந்தாலும் 90 வயதில் இறந்தாலும் இறப்பு நிதி தான். அப்போ அந்த இறப்பு நிதி கட்டாயம் வழங்கிட வேண்டும், மெயினான கோரிக்கை இது. இந்த பென்ஷனு இயற்கை மரணம், இந்த கட்டுமான அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளர் நலன் காக்க தனி ஒரு அமைச்சகத்தை உருவாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உயர்கல்வி ஆரம்ப கல்வி எதுக்கு அது 2 நம்ம கலைஞர் தான் உருவாக்கினார். நான் என்ன கேட்குறேன், அரசு ஊழியருக்கான இந்த வரவங்க அமைச்சருங்க எல்லாமே அரசு ஊழியர் பற்றி தான் பேசுகிறாங்க. இந்த அமைப்பு சாரா தொழிலாளி ஒரு தொழிலாளியை ஏற்றுக்கலை. நானும் ரவுடி நாங்களே சொல்கிற மாதிரி நானும் தொழிலாளி கத்துறோம். என்னை போல் பல தலைவர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 தொழிற்சங்கங்கள் ஒருங்கிணைந்து நாங்கள் கூட்டணி பார்க்குறோம். அகில இந்திய கட்டுமான அமைப்பு சாரா தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு. இதையே அனைத்து தொழிலாளர் முன்னேற்ற கழகமாகவும் செயல்பட்டு வரோம்.
இந்த நிலையில் இந்த கோரிக்கை யாரும் ஏற்றுக்கிறது எவ்வளோ முட்டி மோதி நிற்கிறோம். போன வாரம் கூட லேபர் மினிஸ்டர் பார்த்து கேட்டோம், உதயநிதி அங்கே வந்தார் கேட்டோம், நேரடியாக எடப்பாடி பார்த்து கொடுத்தோம். யாரும் செவி சாய்ச்ச மாதிரி இல்லை. இந்த நிலையில் இந்த தொழிலாளி இப்போ வந்து இந்த நாட்டுக்கு மிக 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 முக்கியமான தொழிலாளி யாருன்னுன்னா எங்கள் ஜாதி தான். இந்த அரங்கு கட்டினது எங்கள் தொழிலாளி. இந்த புகைப்படம் எடுக்கிறீங்க இல்லையா, இந்த உலகமெங்கும் இந்த தமிழன் தொலைக்காட்சி மூலிமா எங்களுடைய டிமாண்டை வெளிப்படுத்த ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்கேன். எங்களையும் ஒரு தொழிலாளியாக மதித்து கூப்பிட்டீங்க இல்லையா, அது இந்த கொஞ்சமான தொழிலாளி இல்லை, தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் தொகையில் 5 கோடி பேர் கட்டுமான அமைப்பு சாரா உடல் உழைப்பு தொழிலாளி. புள்ளி விவரம் சொல்லுது, அரசு எடுத்துக்கிட்டோம். இப்போ நீங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கீங்க. இருக்கிறோம், ஆனால் இல்லை, வரும் ஆனால் வராது. அது மாதிரி என்ன காரணம்னா இந்த தொழிலாளிக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. இந்த 4 சவுத்தில் இருந்தால் நீங்கள் 4 பேர் ஒன்றாக்கிறீங்க. எங்களால் 4 சவு இந்த வீடு கட்ட அடுத்தது அந்த வீடு அந்த வீடு போகும். வீடு கட்டுறவனும் எங்களை மதிக்கலை, அரசியல்வாதியும் எங்களை மதிக்கல. அதை ஓட்டு கேட்குறாங்க இல்லையா, கட்டட தொழிலாளிகளே எங்களுக்கு ஓட்டு போடுன்னு கூட எங்களை கேட்கறதில்ல. நாங்களாம் நாங்களே அப்படின்னு இல்லாத கொடுமைக்கு கொஞ்சம் இல்லை காசு வாங்கறதில்லை. என்னுடைய பழக்கம் சத்தியமிட்டு சொல்கிறேன், புரட்சி தலைவர் காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் அரசியல் கட்சிக்காரர்கிட்டையோ எந்த வகையில் குறுக்கு வழியில் 50 காசை நாங்கள் விரும்பலை. ஆனால் எங்கள் ஜாதி, என் ஜாதி நான் முன்னே சொன்னேன், உழைக்கிற ஜாதி. எம்ஜிஆர் என்ன சொன்னார், ஒன்று எங்கள் ஜாதி ஒன்று எங்கள் நீதி, உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்கள். அப்போது இந்த உழைக்கும் மக்களுக்காக ஒரே ஜாதின்னு என்னைக்கு உணர்றோமோ வெற்றி அன்றைக்கி தான். இந்த நம்ம ஆட்கள் கொஞ்சம் திமுக, நான் பிறந்ததுல திமுகப்பா நான் திமுகன்னு அது கொஞ்சம் என்ன பண்ணி இருக்குது. இருந்தாலும் அதனால தான் இவங்களும் எங்களை மதிக்கலை. அரசியல்வாதிகள் கூப்பிட்றாங்க, என்னப்பா இவங்க டிமாண்டு. இப்போ போன மாதம் 5 நாளைக்கு முன்னே கனிமொழி அம்மா வராங்கன்னு வேலூரில் கூப்பிட்டாங்க, இவர் வரான்னு எடப்பாடி வரான்னு லெட்டர் கொடுன்னாங்க, கொடுத்துக்கிறோம். என்ன அவங்க டிமாண்ட் நாங்கள் கொடுத்துக்கிறோம், தேர்தல் அறிக்கைகள் கொடுக்குறோன்னு. அம்மா இருக்கும்போதே 15 சட்டமன்ற 15 14 நடந்துச்சு இல்லையா, 16 அந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த பென்ஷன் 1600 வழங்கப்படும் என்று தேர்தல் அறிக்கை இருக்குது. ஆனால் அம்மா ஆட்சி போயிடுச்சு. நான் எவ்வளோ இப்போ இருக்கிற மந்திரி லேபர் மினிஸ்டர் நிலோஃபர் கபில், அந்த மாதிரி நல்ல அருமையானவங்க. அவங்களால முடிஞ்ச முயற்சி எடுத்தாங்க, முடியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். அதனால் அதுக்கு திமுக போயிட்டாங்களா, இப்போ திமுக போய்க்கிறாங்க. அதே அரசியல் இங்கே இருக்கிறவங்க அங்கே போகலாம், அங்கே இருக்கிறவங்க வரலாம். எங்களுக்கு யார் வந்தால் நான் நீங்கள் அந்த சீட்டில் உக்காந்தீங்கன்னா ஐயா எங்களுக்கு ஒன்று கெஞ்சிடும். நான் இந்த கட்சி அந்த கட்சி அந்த ஜாதி இல்லை, எங்கள் ஜாதி ஒரே ஜாதி, உழைக்கும் ஜாதி. அதனால் எங்களுடைய டிமாண்டு இதுதாங்க. இதை யாரும் ஏற்றுக்கலை. இது ஒரு பக்கம். வீட்டு வசதி திட்டம்னு ஒன்று இப்போ வந்த அரசு, லேபர் மினிஸ்டர் நல்ல மரியாதைக்குரிய மாண்புமிகு கணேசன், நல்ல நல்ல மனிதர், நல்ல அன்பானவர். சில திட்டங்கள் கொண்டு வந்தார், அதில் இன்னும் நடைமுறைக்கு வரல. வீடு கட்டும் தொழிலாளி வீதியிலே உறங்குகிறான், மாடி கட்டும் தொழிலாளி மண் குடிசையிலே வாழ்கிறான் என்று அறிஞர் அண்ணா அன்று சொன்னார். அண்ணாவின் தம்பியாகிய தாங்கள் ஆட்சி காலத்திலும் அதே நிலை நீடிக்குதுன்னு 2000ஆவது ஆண்டு சீரணி அரங்கில் போட்ட கூட்டத்தில் கலைஞர் மேடையில் நான் சொன்னேன். நீங்கள் தம்பி தானே அவருடைய தம்பி, நாங்கள் மண் குடிசையில் வாழோம், வீடு இல்லை வீதியில் உறங்குறோம், எங்களுக்கு வீடு கொடுன்னா. இத்தனை ஆண்டு காலத்துக்கு பிறகு சுதந்திரம் பெற்று உள்ள பிறகு இப்போ அந்த திட்டம் கொண்டு வந்தாங்க.
பலன் இல்லை, அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் சரியாக போய் செய்கிறல. 4 லட்சம் இலவசம். நான் என்ன சொன்னேன், எனக்கு 4 லட்ச ரூபாய் வீடு ஃப்ரீ, உங்களுக்கு இல்லை. நீங்களும் தொழிலாளி, நானும் தொழிலாளி, அப்போ எனக்கு மட்டும் கொடுக்குறியா, அவருக்கும் கொடு அப்படின்னு அவனுக்கு சொந்த வீடுக்குது. அது வீடு இருக்கிறது வேற, உரிமை வேற. அவர் தொழிலாளி, வேலை செய்கிறாரு, கடன் வாங்கி வீடு கட்டிக்கிறாரு, அவரு கொடுன்னா அதுவும் இல்லை. இதுதாங்க கண்டிஷன். இந்த மாதிரி நிலையில் எங்களுக்காக எந்த அரசியல் கட்சியும் எங்களை புறக்கணிக்குது. எந்த கட்டட தொழிலாளி மட்டும் நான் சொல்லலை, ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவங்க தொழிலாளி, மண்பாண்ட வேலை செய்கிறவங்க தொழிலாளி, சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, தையல் தொழிலாளி, தொழிலாளிகள் அனைவருமே தொழிலாளி. ஒட்டுமொத்த அமைப்பு சார ஆர்கனைசேட்டர் அவங்களன்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10% வச்சுக்கலாம். அன்ஆர்கனைசேட்டர் அப்படின்னா இங்கிலீஷில் அமைப்பு சாரா தொழிலாளி தமிழில். இதுக்கு டெல்லியில் ஒரு சட்டம் கொண்டு வராங்க, அதையும் நடைமுறைக்கு வரல. அந்த இங்கே இருக்கிற சட்டத்தை விட அது மோசம், அதையும் நாங்கள் எதிர்க்கிறோம். இங்கே பரவாயில்ல, அமைப்பு சாரா தொழிலாளி இங்கே தான் இருக்குது, மற்ற ஸ்டேட்டில் இல்லை. அதனால் அவங்க கொண்டு வராங்க. இருந்தாலும் இந்த தொழிலாளியை மதிக்காது எங்களுக்கு மன வேதனை அளிக்கிறது. இந்த ரூபாய் வச்சுக்கிட்டு தட்டு நிறைய சாப்பாடு தான் இங்கே வச்சுட்டு பிரியாணி அறுசுவை வச்சுட்டு சாப்பிடாதுன்னு உங்களை தயவு செய்து கோச்சிக்காதீங்க. என்னுடைய சகோதரர் நீங்கள் ஒருபோது இருந்து இந்த ஒருபோது நேரத்தில் என்ன நீங்கள் பேட்டி எடுத்துட்டுக்கிறீங்க. உங்கள்கிட்ட ஜாஸ்தி நீங்கள் பேச உங்களுக்கு கொடுக்கல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை நீங்களும் ஒரு ஏன்னா உங்களுடைய உணர்வுகளை இப்போ நம்ம மதிக்கணும். அவங்க என்னோட உணர்வை மதித்து தான் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்காக சொல்கிறேன், இந்த நாட்டிலேயே கடவுள், அது தர்கா இருக்கட்டும், தேவாலயம் இருக்கட்டும், இந்து கோயில்கள் இருக்கட்டும், யார் கட்டுறது? நாங்கள் கட்டுறோம். கட்டிட தொழிலாளி. அதுக்கு எங்களுக்கு ஜாதி மதம் இல்லை. நான் ஒரு இந்துவாக இருந்தாலும் வேலூரில் முஸ்லீம் கட்டிக்கிறேன், அதுக்கு ஜாதி மதமே ஜாதி இல்லை. அப்போ தொழிலாளர் தானே. தையல் தொழிலாளி ஜாதிக்கு தான் எல்லா ஜாதியும் தையல் பண்ணுறான். அப்போ ஆட்டோ ஓட்டுறவனுக்கு ஜாதி இல்லை, கட்டட தொழிலாளிக்கு ஜாதி இல்லை. நீ எங்கே போனாலும் இந்த ஜாதி ஓட்டு தான் அங்கே இருக்கு, இந்த ஜாதிக்கு இவங்கிறாங்க, வேட்பாளர் சொல்லு, சிறுபான்மை பெரும்பான்மை நிறுத்தனால கண்டி ஒரு கொத்தக்காரன் ஒரு எம்எல்ஏ ஆகி அவன் உள்ளே போய் பேசினான்னா கஷ்டம் தெரியும். எங்களால் கோடிக்கணக்கில் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அழிக்க முடியுமா? அவ்வளோ பண்ண நாங்கள் எங்கே போட்டோம்? ஒரு நாளைக்கு எல்லாம் இங்கே டவுனில் சிட்டியில் இருந்தால் 900-1000 ரூபா. இது வேலூரில் எங்களுக்கு ஒரு கொத்தனாருக்கு 700 ரூபா. அது 700 ரூபா 750 ரூபா வாங்கி அவன் என்னத்தை பழிக்கிறது? அதனால எங்களால் எம்எல்ஏ அதுக்கு மேல் சபை புரட்சி தலைவி அம்மா என்ன பண்ணாங்க, மேல் சபை கொண்டாந்தாங்க, அது நிறுத்திட்டாங்க. அது நாங்கள் எங்கள் வரவேற்றில் தபால் கொடுத்தேம்மா, எங்களுக்கு 1-2 அது ஒதுக்குங்க. ஒதுக்கலாம். இப்போ கூட எங்களால் ஒரு ஏழைக்கு நீங்கள் எலெக்ஷனே நிற்கத்தாவில்ல, சரி அதுதான் போட்டோம், எம்எல்ஏ இல்லாட்டி போகுதுன்னு சொல்லிட்டு வாரியம் விட்டாங்க பாரு. இதில் அரசியல் புந்துக்குச்சு வாரியத்தில் முதல்ல வாரியம் பொதுவாக வந்தது. நான் தொழிலாளி, தொழிற்சங்க சார்பாக எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ வந்தால் இந்த போன இதில் கட்சி சார்ந்தவங்களுக்கு யார் யாரெல்லாம் திமுக கூட்டணியில் வந்தாங்களோ அவங்கெல்லாம் இவங்க வந்துட்டாங்க. அவர் அண்ணா திமுகன்னு அவன் என்ன நினைக்கிட்டாங்க. நான் அண்ணா திமுக இல்லை, திமுகவும் இல்லை, பொதுவான சத்தியமாக சொல்கிற தொழிலாளி. எந்த கட்டட அது கூட நான் சாதாரண கொத்து வேலை செஞ்சு நான் வந்தேன். இன்னைக்கு நல்ல நிலையில் நான் இருக்கிறேன். என் கூட வேலை செஞ்சவெல்லாம் அங்கேயே இருக்கிறானே, அவனை தூக்கி ஒன்று வந்தான்னு நான் பார்க்குறேன். எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு 70, நான் பென்ஷன் வாங்கலை, எனக்கு வேணாம், எந்த உதவியும் வேணாம், என்னோட பழம் அவனுக்கு கொடுங்கன்னு நான் கேட்குறேன். நியாயமான விஷயங்கள் தான் நீங்கள் கேட்குறீங்க. இப்போ அதிமுக திமுக மாறி மாறி 2 பேர்ட்டையும் முறையிட்டு இருக்கீங்க. 2 பேருக்கும் நான் ஆதரவு கொடுத்துக்கிறேன்.
இன்னும் கேட்டிங்கன்னா போன பீடு 2009 எம்பி தேர்தல் வந்துச்சிங்க, 2011 எம்எல்ஏ தேர்தல். என் பணத்தை செலவு பண்ணி அதிமுக ரெட்டையில் கேட்டேன். அன்றைய சூழலுக்கு நம்ம கலைஞர் அவர்கள் இந்த வாரிய தொழிலாளிகளை ஒரு மணிகார்கிட்ட கொண்டு போயிட்டார். மணிகார் கையெழுத்து போட்டால் தான் மெம்பர் பதிவு. அதை எதிர்த்து நாங்கள் தொழிலாளிக்கு பிரச்சாரம் பண்ணி 11 அந்த அம்மா ஆட்சி உட்கார வச்சோம். அவங்க வந்து அது லைட்டாக விட்டாங்க கொஞ்சம். சொன்ன மாதிரி 2011 தேர்தலில் கலைஞர் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வந்தனால நான் வந்து அதிமுகவுக்கு பாடுபட்டோம். அம்மா மீண்டும் ஜெயிச்சு வந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் நான் கட்சி எங்கள் தொழிலாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக நாங்கள் போட்டியிடலை, நாங்கள் கேட்டதை விட அதிகமாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்போ உள்ள சூழலில் திமுக அதிமுக 2 பேர்ட்டையும் நீங்கள் கோரிக்கைகள் வச்சுருக்கீங்க, ஆனால் யாரும் பெருசாக செவி சாய்க்கலன்னு சொல்கிறீங்க. இப்போ புதுசாக விஜய் வந்திருக்காரு, அவரை பார்த்து ஏதாவது கொடுத்தீங்களா? இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து அவரும் எங்கள் ஜாதி தான். ஏன்னா அவரும் அமைப்பு சாரா தொழிலாளி தான். நடிகர் அவர் பெரிய ஆளாகலாம். இன்றைக்கும் திரைப்பட கலைஞர்கள் வறுமை கோட்டில் இருக்கிறாங்க, அவங்களாம் இந்த சேர்த்து பண்ணலாம். அவர் வந்து உள்ளதும் போச்சேடா நொல்லைக்கண்ணான்ற மாரி ஒன்று இவங்க இல்லை அவங்க. அவர் வருவார் வரமாட்டார், அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இன்னும் சரியான அறிக்கை வரல. அது தெரியாமல் அவர்கிட்ட இப்போ நான் போகிற நம்மக்கிட்ட இருக்கிறோம் 10 பேர் ரசிக்க போய்க்கிறான், இங்கேருந்து அங்கே போகிறோம் அங்கேருந்து அங்கே போகிறோம் எல்லாம் போயிருந்தாங்கிறாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதை அதனால இல்லை, அவர் புதுசாக வராரு, அவர்கிட்ட உங்கள் கோரிக்கைகள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? அவரும் சிஎம் ஆக போகிறேன், நான் கூட புதுசாக வரேங்க, நான் கூட சிஎம் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கைது, அப்போ நான் அறிக்கை விட்றேன். அப்போ இந்த தேர்தலில் உங்களுக்கும் விஜய்க்கு தான் போட்டியா? அப்படி கூட இருக்கலாம். போட்டின்றாரு. இப்போவும் சொல்கிறேன் சார், சத்தியம் பண்ணி சொல்கிறேன், என்ன தமிழ்நாட்டில் இந்தியாவில் என்ன ஒன்றா நான் பண்ணி கட்டுறேன். ஒரே பைசா யாரும் ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது, யாரும் தெருவுக்கு போகக்கூடாது. இங்கேயே மொத்த டிவியில் வச்சுட்டு ஓட்டு கட்டு உங்கள் சாதனை சொல்லி ஓட்டு கேட்கட்டும். யாராவது ஜெயிச்சு ஆட்சியில் உட்காந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கரெக்டுப்பேன். யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. எல்லாம் பணம் கொடுத்து இது கொடுத்து பொய்யும் பொருட்டும் சொல்லி தானே கேட்குறாங்க. யாராவது சாதனை சொல்லணும். ஐயா நான் இவ்வளோ பண்ணிட்டேன், எனக்கு இந்த சட்டம் கொடு இந்த சலுகை கொடுன்னு கேட்கணுமே தவிர நான் எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நான் ஆட்சிக்கு வந்து அதை செய்கிறேன், இல்லை செய்யுங்க. நீங்கள் எதுக்கு சார் நல்லது செஞ்சுட்டு தெருவா போகிறீங்க? நல்லது தானே பண்ணீங்க. ஆளுங்க சேர்க்குற நம்ம இன்னைக்கு முதல்வர், நீங்கள் சாதனைகள் பல பண்ணிட்டீங்க, இல்லை இல்லை சில சாதனைகள் பண்ணியிருக்கலாம், நீ தான் நல்லது பண்ணிட்டிய வக்காந்தியத்திலே ஓட்டுக்கல. புரட்சி தலைவர் எங்கே இருந்தார்? அமெரிக்காவில் படுத்துன்னு ஜெயிக்கல, அவர் இருக்கிறவரையும் ஜெயிக்கும் வேற ஒரு அரசியல் வந்துக்கு முடிஞ்சுதா? அதனால் இன்றைய காலகட்டத்துக்கு அவர் வரட்டும், யார் விஜய் வந்து நல்லது செஞ்சால் அடுத்த 5 ஆண்டு அவர்கிட்ட கூட ஆட்சியில் உட்காந்து பேர் கொடுக்குறோம். இப்போ எங்களுக்கு அவர் வருவார்ன்றது என் மனசுக்கு தெரியல. அது வந்தாக்கா அவர் ஒன்று இப்போ நான் கூட வருவேன்னா இப்போ கொஞ்சம் முன்ன சொன்னேன் இல்லையா, எங்களுடைய வாக்கு வங்கி ஒழுங்காக போட்டால் 200 சீட்டு 234 சீட்டை நாங்கள் தான் ஜெயிப்போம். இப்போ சொன்னீங்க இல்லையா, 234 தொகுதியும் எங்களுடைய ஆளுங்கள் கரெக்டாக வேலை பார்த்தா எங்களுடைய ஓட்டு இல்லாமல் யாரும் ஜெயிக்க முடியாது. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எதன் அடிப்படையில் அப்படி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? மக்கள் தொகை. அதுதான் இப்போ கொஞ்சம் முன்ன சொன்னேன், 8 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். 7 கோடி வாக்காளரில் 5.5 கோடி அதான் வாக்காளர். 7 கோடி மக்கள் தொகையில் 5 கோடி வாக்காளர். அதில் 4 கோடி பேர் எங்கள் தொழிலாளி. ப்ரூவ் பண்ணிங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு கணக்கு எடுக்க சொல்லு, ஜாதி கணக்கு எடுன்றாங்க இல்லையா. நம்ம டாக்டர் ராமதாஸ் ஐயா பேர் ரொம்ப மூத்தவர், ஜாதி எடுன்றாரு.
இன்னொருத்தர் வர்றாரு ஐயா திருமாவளவன், எனக்கு ரொம்ப இதுன்னா ஜாதி கணக்கேடு. எங்கள் ஜாதின்றாங்களே தவிர எங்கள் ஜாதி யாருன்னா கணக்கு எடுக்க சொன்னால அமைப்பு சாரா தொழிலாளி எவ்வளோ பேர் இருந்தாங்க கணக்கு எடுக்கட்டும், அப்போ சொல்லட்டும். அதனால் எங்கள் ஜாதியில் ஒற்றுமை இல்லை, தெளிவு இல்லை. நானே படிக்கலை, 7வது படித்தேன். எனக்கு என்ன இது தெளிவு? நீங்கள் டிகிரி படிச்சுக்கிறீங்க, உங்களுக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லை. ஆனால் இந்த பில்டிங் கட்ட சொல்ல இதுக்கு மட்டும் மூளை ஏதோ ஆண்டவன் கொடுத்தான். அதுவே பல அடுக்கு நாங்கள் ஒரு சிவில் இன்ஜினியர் மூளை இல்லை உங்களுக்கு. ஆமாம், சிவில் விட நல்லா உண்மைதான். அது நல்லா கொத்தனார் போடுற பல இடத்துல இன்ஜினியரை விட கொத்தனார் ப்ராப்பராக போடுவாங்க. அதனால எங்களுக்கு வெகுளித்தன்மையாக இதை பாருங்க, உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கொடுக்குறேன். போன தேர்தலில் இவங்க என்கிட்ட கேட்கல, நான் ரவுடின்னு சொன்னேன் இல்லையா, 5 பைசா வாங்காமல் இவங்களெல்லாம் சேர்த்து நான் ஓட்டு கேட்டேன் இவங்களுக்கு ஜெயிக்க வைக்கிறதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு செய்யணும் இல்லை. இது உள்ளாட்சியில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன், எம்பியில் ஹெல்ப் பண்ணேன், சட்டமன்றத்தில் ஹெல்ப் பண்ணேன். சத்தியமாக சொல்கிறேன், 50 பைசா வாங்கலை. ஒன்றா நிரூபிச்சிட்டாங்கன்னா நீங்கள் பொது வாழ்க்கை விட்டு நான் விலகிறேன். இவங்ககிட்டையும் சரி அவங்ககிட்டையும் சரி என்னால் முடிஞ்சு நல்லது செய்வீங்கன்னு செய்கிறோம். ஆனால் யாருமே வந்தாலும் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் மன வருத்தம் என்னன்னா, ஏன் மதிக்கலை. இப்போ கூட ஒரு இரவு கூட நான் நிம்மதியாக தூங்க நாள் இல்லை. அவன் என்னை நம்பி இருக்கிறான், லட்சக்கணக்கான தொழிலாளி. அவன் அதாவதுங்க தேல் என்ன பண்ணோம், கொட்டம். மனிதன் என்ன பண்ணான், அகிம்சைவாதியை அதை பிடிச்சி விடுவான், திருப்பி கொட்டும், திருப்பி எடுத்து விடுவான். அது மாதிரி தான் என் தொழிலாளி நான் நின்னா கூட ஓட்டு போடல, எங்களை தோக்கச்சிட்டான்னு அவனை நான் விட்டு போகிறதில்ல. என்னுடைய குணம் இந்த பீரியடில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடினாங்களே தவிர இன்றைக்கி யார் பேர் நிற்கிது? மகாத்மா காந்தி தானே. ஆமாம், குறிப்பிட்ட ஒரு 3 தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா. அது மாதிரி இந்த தொழிலாளிக்காக என்னுடைய வாழ்நாளை நான் அர்ப்பணிச்சிட்டேன். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நின்றவன். எம்ஜிஆர் படம் பார்த்து 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 அவர் எப்படி நடித்தாரோ அப்படியே ஒன்றிட்டு தாய் தான் தாய்க்கு பின்ன தாரம், தாய் தான் உலகம், அப்படியே வாழ்ந்துட்டு வரேன். இது மாதிரி வாழணும், மக்கள் மனசில் வாழணும், வாழ்ந்துட்டு வரோம். ஏதாவது இந்த தொழிலாளி கொடுத்தா இவங்களுக்கு நன்றியாக இருப்பேன். இப்போ கூட மனசே வச்சார்னா நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர், நான் இன்னும் கூட இன்னும் தேர்தல் அறிவிக்க வரல. முதல்வர் சமீபத்தில் எப்பயாவது பார்த்தீங்களா உங்கள் கோரிக்கைகளோட? போன பார்த்தோம். அவரே இப்போ பல முறை முயற்சி எடுக்கிறோம், தபால் அனுப்புகிறோம். அவருக்கு அனுப்பிச்சா இவருக்கிட்டே வந்து யார் லேபர் கமிஷனரு, லேபர் மினிஸ்டர் இல்லையா, முதல்வர் போனால் சர்ன்னு இங்கே வருது. அவர் என்ன பண்ணாரு, அங்கே அந்த நான் அங்கே கொடுத்துட்டு தான் இங்கே வரேன், திருப்பி அங்கே இதுக்கு அரசின் கொள்கைக்கு உட்பட்டது. அப்போ அரசு யார்? முதல்வர்கிட்ட போகிறதப்பல உங்கள்கிட்ட வந்து இங்கே போய் சுற்றி திருப்பி அந்த லேபர் கமிஷனுங்கிறார் இல்லையா, லேபர் செக்ரட்டரி, அவருக்கு சொல்கிறார். அதுலேயும் இப்போ வந்து மரியாதைக்குரிய எங்களுடைய உடன்பிறவா சகோதரர் ஒருத்தர் பொன்குமார்னு வாரி சேர்மேன். ஆமாம், அவரும் இந்த கட்டிட அமைப்பு அவர் எங்களால் அவரும் ஒரு தொழிலாளியாக இல்லைனாலும் அந்த சங்கத்தை வழி நடத்த பொதுச் செயலாளர் இருந்தார், தலைவர் ஆனார். ஏதோ ஒரு தொழிலாளிக்கு கொடுத்தாங்கன்னு சந்தோஷப்பட்டோம். அவருக்கு கேட்டாங்க நான் என்ன பண்ணிட்டேன், பண்ணி எவ்வளோ முட்டி மோதிட்டேன். அமைப்பு சாரா தொழிலாளிக்கு பண்டு இல்லை. கட்டட தொழிலாளி 8000 கோடிக்குது. அமைப்பு சாரா தொழிலாளி, மற்ற சவர தொழிலாளி, சலவை தொழிலாளி, தையல் தொழிலாளிக்கு பண்டு இல்லை, அவங்களுக்கு கொடுக்க இயலாது அப்படின்றாங்க. இது எங்கே போய் முட்டுறது, என்ன எது தெரியல. இதை குறித்து எங்களுடைய உயர்மட்ட குழு கூடி முடிவு எடுத்துக்கிறோம்.
கடந்த வாரத்தில் நம்ம குழு போய் எடப்பாடி பார்த்து தபால் கொடுத்துருக்காங்க நேராக. இன்னொரு குரூப்பு இவர்கிட்ட உதயநிதிக்கிட்ட, நானே உதயநிதிக்கிட்ட நேராக கொடுத்தேன். யார் என்ன எங்களுக்கு நல்லது செய்கிறாங்கன்னு இன்னும் பார்க்கல. தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். அவங்க சொல்லலாம் எதிர்கட்சியாக தேர்தல் அறிக்கை, இவங்க ஆண்டுன்னுக்கிறாங்க. நீ தேர்தல் அறிக்கையில் சொல்ல வேண்டியதில்லை, இப்போவே கொடுத்துடலாம். பென்ஷன் 3000 கொடுத்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு 2000, 1200 2000 கொடுத்தா கூட நாங்கள் ஒட்டு மொத்தமாக இறங்கி யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்து வச்சுருக்கோம். 2 பேருமே கொடுக்கல அப்படின்னா உயர்மட்ட குழு செயற்குழு கூடி இன்னும் நான் அறிவிக்கல, தேர்தலில் அறிவித்த பிறகு யாருக்காவது சப்போர்ட் பண்ணலான்னு ஐடியா இருக்கான்னு கேட்குறேன். அதே பரிசீலனை பண்ணுவோம். ஏன்னா இந்த உயர்மட்ட குழுக்கு இது இல்லையா, அதில் ஏன்னா இந்த 10 பேரும் 5 பேரில் ஒன்றா இல்லை மாரி இதில் இருக்கிற தொழிலாளிங்க 4 பேருக்கு 4 கருத்து, அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அதையும் சிந்திக்குவோம். இன்னொன்று இப்போ ஒரு முடிவு செய்துக்கிறோம். நாளை போட காடு வளைஞ்சது மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சன்னு தலைவர் பால்னு அந்த பாட்டில், நாளை போட போகிறோம் சட்டம் நமக்கு நன்மை பயன் தரம் திட்டன்ற மாதிரி அதுக்கு வாய்ப்பு இருந்து ஒரு எடப்பாடி ஆயாரும் ஓபிஎஸ் அவர்களும் முதல்வராக அந்த கனவை கண்டாங்க. அவங்கள விட சீனியர் நான், வயசில் சின்னதாக இருந்தாலும் 1974 முதல் இன்று வரை எம்ஜிஆரோட பயணித்தேன். ஆரம் வீரப்பன் நானும் இதே மாதிரி பல கூட்டத்தில் இருந்தாலும் நான் அரசியல் யூஸ் பண்ணேன். ஏன் இதை சொல்ல வரேன்னா, அரசியல் என்பது ஒரு கட்சி, நாம் தொழிலாளிக்கு கட்சி வேணாம். அதனால் நான் இன்றைக்கும் அது கொண்ட கொள்கை இருந்தோம். இது சூழ்நிலை பார்த்தா நீங்கள் கேட்டதுனால இது உயர்மட்டத்தில் வைப்போம். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இனிமேல் ஏன் கேட்கணும்? அவங்கக்கிட்ட ஒரு 2 சீட்டு 4 சீட்டுக்கு ஒரு 2 தொகுதி கொடுத்தா கூட ஒரே ஒரு எல்லாரும் சேர்ந்து ஜெயிக்க வச்சு யாருன்னா ஒரு தொழிலாளி பிரதிநிதி ஒரு ஆள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சாக்கா எனக்கு நாங்கள் மேல் நீங்கள் தேர்ந்தெடுத்துடலாம். எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறோம். அதுதான் வாரி சேர்மன் கொடுத்தா கூட எங்களுக்கு போதுன்னு அதில் அரசியல் வந்துச்சு. இப்போது எங்களுக்கு வாரி சேர்மன் கொடுத்து நாங்கள் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிறோன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்னோட ஆதரவு மட்டும் இல்லை சார், இந்த அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு பெரிய ஓட் பேங்கிங் இருக்கு. அப்போ இது கரெக்டான முறையில் எங்களுடைய, அதாவது எங்கள் ஆட்கள் மற்றவங்க மாதிரி கூலி கொடுத்து கோட்டை ஆப்பு கொடுத்து கூட்டம் கொட்டுற கூட்டம் நாங்கள் அல்ல, தானாக சேர்ற கூட்டம். காசு அவன் செலவு பண்ணின்னு அவன் செலவில் உட்காந்துட்டு அவன் செலவில் சாப்பிட்டு போகணும். இதான் நான் எங்கள் கண்ணாடி. ஏன்னா நாங்கள் எதுவும் தொழிலாளி இல்லை, கொடுக்கவும் மாட்டோம் வாங்கவும் மாட்டோம். நீங்கள் ஏதாவது மாநாடுகள் அந்த மாதிரிலாம் அதுதான் இப்போ நீங்கள் சொன்னீங்களே, இதுதான் சொல்கிறாங்க. மாநாடு நடத்தி நம்ம கூட்டத்தை காமிக்கலாம். மாநாடுனாவே ஓஹோ இது என்ன துண்டு அரசியல் கட்சியா, எவ்வளோ கொடுக்குறீங்க? சங்கம் போராட்டம் பென்ஷன் 5000 3000 வலியுறுத்தினா போன 3 மாதத்துக்கு முன்னே வேலூரில் ஒரு 2000 பேர் தரலாம். சும்மா சொன்ன 3 நாளில். நேற்று தொழிலாளிக்கு இது இந்த மாதிரி என்ன இது நிகழ்ச்சின்னா ஒரு 1000 பேர் மண்டபத்தில் சும்மா வந்து கூப்பிட்டு தான். போராட்டம்னா ரெடி. அது மாநாடுன்னா எவ்வளோ கொடுப்பாங்க? இது நம்ம தலைவருங்க பழக்கம் பண்ணிட்டாங்க கொடுத்து அது எதிர்பார்ப்பு இருக்குது. எங்களால் நீ காசு கூட 1 கோடி பேர் கூட்டி காமிக்கிறோம். நீங்கள் அது போன இதுக்கு ஒரு 2 லட்சம் பேர் கூடுறதுன்னு முடிவு எடுத்து பண்ண சொல்ல நம்ம புதுசாக வந்துக்கிறாரு விஜய். அங்கே ஈரோட்டில் இதுவாகிடுச்சு இல்லையா, கரூரில். அதனால நாங்கள் அப்போ நிறுத்திட்டோம். வேலூர் கோட்டை மைதானத்தை புல் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணோம். வலிமையை காட்டணும்னு நாங்கள் செலவு பண்ண தேவையில்ல, தானாக வந்துடுவோம் கூட்டம்.
அது எம்ஜிஆர் காலத்திலே ஒரணா ஒரு தபால் அப்போ ஒரணா தபால் போட்டு 1000 பேர் கூட்டக்கூடிய சக்தின்னு பத்திரிக்கை எழுதிச்சு. அப்படி தான் இருக்கிறோம் இன்றைக்கும். எங்களுக்கு இல்லைன்னா கடைசியாக ஆயுதமாக இந்த கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு நாங்கள் இன்னும் கேட்கல. ஒரு 15 ஆண்டுகளுக்கு பின்பு திரும்பி மீண்டும் போட்டியிட போகிறீங்க. என்னால் இப்போ வயசாச்சு, மற்றவர்கள் நிற்க அது ஒரு பரிசீலனை இருக்கு. 1000 ஓட்டு இல்லை, 234 தொகுதியிலும் தனித்தனி வேட்பாளர். ஆமாம், அப்போ 1000 ஓட்டில் யாரோ ஒரு வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை நீங்கள் போன எலெக்ஷனில் இந்த சொன்ன பாண்டுறாங்க 54 ஓட்டில் ஜெயிக்கிறாருன்னு. வரலட்சுமின்றவங்க பாமகவில் 54 ஓட்டில் தோக்குறாங்க. பிஜேபியை விட அதிகமாக வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், அங்கே இருக்குது ரெக்கார்டு. அரக்கோண தொகுதியில் முத்தியாளுன்னு எங்கள் மேஸ்திரி ஒருத்தர் நிற்க வச்சு 5900 ஓட்டு 3400 ஓட்டு பிஜேபி நிற்கிறது. அந்த கூட்டணியில் டி ராஜேந்திரன் நிற்கிறாரு கள்ளக்குறிச்சியில், அவரை விட அதிகம் ஓட்டு எங்களுக்கு. அங்கே ரெக்கார்டு வாசுதேவன் ஒரு ஆளு தலைவர். விஷயமாச்சு. நீங்க வாங்குற 500 5000 5000 2000 ஓட்டுலாம் காசு கொடுக்காது வந்து ஒரு வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பை நீங்க பறிக்கிறீங்க. ஆமா, அதுல வந்து நல்ல வேட்பாளர் கெட்டு போடக்கூடாதுன்னு. இப்போ நான் ஜெயிச்சு போய் இந்த ஓட்டு ஜெயிக்கிற ஓட்டு அல்ல, பிரிக்கிற ஓட்டு வீணா போட்டுன்றதுக்காக தான் நாங்கள் விட்டுட்டோம். யாராவது வந்துட்டோம் போட்டோன்னு. அப்போ நான் சொல்றது, அப்பா நீ எதுனா எங்களுக்கு கோரிக்கை, எங்களுக்கு சட்டசபையில் பேசு. சட்டசபையிலையும் பேச மாட்டேங்கிறான். பாராளுமன்றம் கட்டி கொடுத்தோம், மோடி ஐயா என்னன்னோ பண்ணாரு. இல்லை நீங்கள் கட்டி கொடுத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு யாரும் பேச மாட்டாங்க. அதுதாங்க எங்களுக்கு அழுகியாக வந்து நாம் வீடை கட்டிட்டு தேனடிச்சும் கை நக்குவான்னு வீட்டை கட்டி கொடுத்துறோம். எங்களுக்கு வீடு பங்கு கொடுன்னு கேட்கல. அந்த அசம்பிளி கட்டினோம், அந்த பாராளுமன்றம் கட்டினோம், இவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம்ல. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் வெளிநாட்டுக்கார் ஒருத்தர் வக்கறாருல்ல, அதுமாரி எங்களுக்கு கொடுத்துட்டுப்பா. எங்களுக்கு ஜாதி நியமன உறுப்பினர் ஒன்று கொடுக்கலாம். அப்படி என்ன பண்ணாங்க, அரசியல் கலந்து ஜால்ரா போடுறவங்கள தான் உட்கார வச்சுறாங்க. அதே தான் இப்போ இந்த வாரியம் வந்துக்குது. நீ உண்மையான இப்போ இது கூட எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி எல்லாம் எங்களுக்கு வேணாம். இந்த வாரியத்தை முறையாக எங்கள் தொழிலாளிங்க கிட்ட கொடுத்து எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்குன்னா, கோரிக்கை ஏற்றுக்கு எங்களுக்கே கொடுக்காதீங்க, நீங்களே வச்சுங்க, எங்களுக்கு உயர்த்தி கொடுங்கன்னு தான் கேட்குறோம். கொடுத்தா எங்களுடைய இந்த ஏழை குடும்பத்தை வளர்த்த மாதிரி. அதனால் இப்போ நாங்கள் ஏன் எலெக்ஷனு அது வந்து இது பெருசாக எடுக்கலைன்னா, சோம்நாத் சட்டர்ஜி அப்போ அவர் வந்தார். அப்போ சொன்னார், நல்லவர்கள் அரசியலுக்கு வேணான்னு விட்டுட்டு போக சொல்ல நல்லவர்கள் வரணுன்னார். யார் நல்லவங்க? நாம் தான் சொல்லிக்கிறோம் நல்லவன்னு. சரி, முயற்சி எடுத்தால் நல்லவெல்லாம் இங்கே செல்லுபடி ஆகலை. காசு கொடுக்கணும். என் தொழிலாளியே எங்கள் விட சுற்றி நிற்கிறான். உங்ககிட்ட வந்து 2000 1000 கொடுத்தா என்ன பண்ணுறான்? உங்ககிட்ட அவனுடைய வறுமை தெளிவு இல்லை. பத்தாத்துக்கு ட்ரிங்க்கு. இந்த நாடு இயங்குது யாரு? இந்த நாடு இந்திய தமிழ்நாடு எடுத்துக்கினீங்கன்னா எங்கள் ஜாதி இல்லாமல் தமிழ்நாடு இயங்காது. சத்தியம் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, சாராய கடையில் போனீங்க, ஒயின் ஷாப்பில் போனால் எங்கள் ஜாதிக்காரன் தான் ஜாஸ்திக்கிறான். அப்போ நீ இங்கே சம்பளம் கொடுக்குற உங்கள் வருமானத்தை வச்சு தான் நீங்கள் அரசே பட்ஜெட் நடக்குது. நீ மூடு. நான் அது பல முறை சொல்லிட்டேன். அந்த பணத்துக்கு எங்கள் மொத்தம் நாங்கள் மேலுக்கு ஏந்துக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே வாங்குறான், அங்கே போய் கொடுக்குறான். நீங்கள் இந்த நேரத்துக்கு அவன் காலை பாரு விலைன்னு இருக்கும். எல்லாம் குளத்துக்காரன் தான் போய் வாங்கினுப்பான். ஏன்டான்னா புத்தி இல்லாது. குடியை நான் எவ்வளோ தடுக்கிறேன், முடியல. சரி விட்டுட்டியா, கல்லு கடை விடு. கல்லு கடை விட்டா அது ஒன்றும் உடம்புக்கும் கெடுது இல்லை, விவசாயிக்கும் லாபம், மரம் ஏறும் தொழிலாளியும் பழிப்பான். அரசு எதிலுங்க வருவாய் வருதுன்னதுக்காக எந்த தொழில்னா செய்யலாமா? கண்டிப்பாக தொழில் செய்யணும்னா, வருவாய் வரணும்னா நல்ல தொழில் செய். இது என்ன தொழில்? செய்யக்கூடாத தொழில். நான் சாராயம் கள்ள சாராயம் விற்போம். அப்போ என்னது? செய்யக்கூடாத தொழில். நீ விற்றா நல்ல தொழில்.
குடி கெடுக்குன்னு சொல்கிறீங்க, ஏன் அதை விற்கிறது தெரிது இல்லை, நீங்கள் கொடுக்காத, இது கொடு, இது கொடுக்கல. அப்போ இதுக்கு அது யார் கேட்கறது? யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் தான் கேட்குறீங்க. கேட்குறோம். அதுக்கு ஒரு இவர் இருந்தார், நம்ம அவரு கூட இறந்துட்டார், எவ்வளோ முயற்சி எடுத்தார். இப்போ இந்த கல் கடை விட்டோன்னு நானும் எவ்வளோ முயற்சி எடுத்துக்கிறேன், கல் கடை திறக்க சொல்லி. தேசிய நதிகளை இணைக்க சொன்னேன், நினைச்சாங்களா? ரஜினி அதுக்கு ஒரு பெரிய பேமெண்ட்டே கொடுத்தாரு. நான் கொடுக்குறேன்னு 1991 ஜெயலலிதா அம்மாவுக்கு 5 லட்சம் ரூபாய் நான் நிதி தரேன், தேசிய நதிகளை இணைன்னு தபால் கொடுத்தேன். அவங்களும் கேட்கல, நானும் கொடுக்கல, அது வேற. இப்போ கூட கேட்டேன், நதி இணைக்கிறேன்னு சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச உதவி தரேன். ரஜினி ஆல்ரெடி ஒரு பெரிய பேமெண்ட் கொடுத்தாரு. ஆமாங்க, இணைச்சாங்களா? நதிகளையும் இணைக்கல, கல்லுக்காடியும் சாராயக்காடியும் மூடல, எல்லாத்தையும் குடிக்க வச்சு மதத்திலேயே வச்சு ஓட்ட போடுதுன்னாக்கா நாடு குட்டிச்சோரா போயினுக்குது. சுதந்திரம் வாங்காமையே இருந்துக்கலாம் போதுக்கு, வாங்கி என்ன சுகம் கண்டான், வேதனை. அவங்க நாட்டை இன்னைக்கு மகாகவி பாரதியாரும் மகாத்மா காந்தி இருந்தால் ஏண்டா சுதந்திரம் வாங்கினு இருப்பாங்க. பெற்ற சுதந்திரத்தை பேணி காக்கிறதுக்கு என்னன்னா இந்த மாதிரி குடிக்காததுக்கா நம்ம நாடு வந்துச்சு, குடியை கற்றுக் கொடுக்கறதுக்கா? ஐயா கோச்சிக்காதீங்க, 1974ன்னு நினைக்கிறேன், இந்த கல்லுக்கடை சாராய கடை முதல்ல நம்ம கலைஞர் ஒரு பாக்கெட்டு விட்றாரு. அது வரைக்கும் என்னோட ஜாதிக்காரனுக்கு என் கூடக்காரனுக்கு இந்த குடின்னா என்னன்னு தெரியாது. 4 நாள் இந்த பாக்கெட்டில் அடிச்சு ₹1.80 ஒரு பாக்கெட்டு விற்பாங்க. அப்போ கல் கடையும் தந்தாங்க. ஒரு நாளைக்கு போனால் நீங்கள் போனீங்க, நீ என்னடா ஓமச்சம் போகலாம், இவன் எல்லாருக்கும் பழக்கம் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த அம்மா வந்தாங்க, படிப்படியாக குறைக்கிறேன்னாங்க. யார்? ஜெயலலிதா அம்மா ஆச்சா. அதுக்கப்புறம் உப்புக்கிறாங்களே ஒரு அம்மா, யார்? கனிமொழி அம்மா. ஐயோ குடிச்சிட்டு அவங்க மக்களெல்லாம் தாலியாக இருக்கிறாங்க, தாலியாக இருக்கிறது வாங்க அப்படி இப்படின்னாங்க. ஆண்டவா இவங்க பரவாயில்லவா நல்ல அம்மா வந்துட்டாங்க, இவங்க சொன்னால் செஞ்சிருவாங்கன்னு பார்த்தா என்ன பழைய குருடிக்கு அது அடிக்கிறக்கே அக்கறை பறிச்சேன். யாரும் இந்த குடி நான் என்னன்றேன், உடனே கூட நிறுத்தாத, கொஞ்சம் கொஞ்சமாக குறைங்க, கடைகளில் குறைங்க. இவங்க கூட ஒரு 1000 கடைகளுக்கு மேலே குறைச்சிருக்குதா சொல்கிறாங்க சார். இங்கே குறைச்சிட்டாங்க. நான் கேட்குறேன், சாராயம் குடிச்சு செத்தா எவ்வளோ அறிவிச்சாங்க? 10 லட்சம். 10 லட்சம். கட்டடத்தில் விழுந்து செத்தா 5 லட்சம். ஆட்டோவில் போய் செத்தா 2 லட்சம். இது எந்த ஊரில் நியாயம்? இவன் உழைக்கிறான், ஆட்டோ ஓட்டு போகிறான், ஆக்சிடென்ட்னா 2 லட்சம். இப்போ பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம், அந்த ஆக்சிடென்ட் ஆகிட்டா 2 லட்சம், அதுவும் உயிர். சாராயம் குடித்தா மட்டும் 10 லட்சம். நான் இப்போ என்ன சொன்னேன், எல்லாம் போய் சாராயம் குடிச்சா அவங்கள்ட ஓங்கி போடணும். இந்த 10 லட்சம் எடுத்து கொண்டாடிட்டு கொடுத்தா ₹1 வண்டி போட்டால் கூட மாதம் 10,000, நீ போய் புடங்க தாங்க சாவுங்கடான்னுட்டேன். நான் பப்ளிக்காக சாவு ஏன் வரவேற்கணும். இதை நாங்கள் முத்துசாமிக்கு எனக்கு ஆதி காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் நல்ல பழக்கம் வரும். இந்த திட்டம் கொண்டாந்து நான் புதுசாக எதிர்த்து தெரிவித்து அறிக்கை விட்டேன். கண்டிப்பாக சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை அமைப்பு சாரா தொழிலாளர் படும் கஷ்டங்கள், துயரங்கள், அவங்களுக்கு என்னென்ன கிடைக்கணும், ஏன் இந்த 2 அரசுகளும் செய்யலைன்ற பல விளக்கங்களையும் பல்வேறு கருத்துக்களை நம்மளிடம் பகிர்ந்திருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எங்களுடைய நாங்கள் ஒரு ஏழை, எங்களுக்கு இந்த ஊடகத்தை வாயிலாக இந்த அரசுக்கு எங்கள் குறைகளை எடுத்து சொன்னோம். எங்கள் மக்களுக்கும் இந்த ஊடகத்தின் மூலியமாக எத்தனையோ இன்றைக்கி ஊடகம் இருந்தாலும் இந்த தொழிலாளி பற்றி இந்த விவாதம் ஒன்று நடக்குது இல்லையா, தொலைக்காட்சி மூலயமா யார் எந்த ஊர் ஜாது, அந்த விவாதத்தில் கூட இந்த பகுதியில் கட்டட தொழிலாளி இருக்காங்களா, இந்த இடம் வன்னீர் அதிகம், இந்த இடத்துல நாயுடு அதிகம் தான் சொல்கிறீங்களே தவிர கோச்சிக்கக்கூடாது. எங்கள் ஜாதியும் இந்த ஊரில் எவ்வளோ இருக்கிறாங்கன்னு இனி மேலாவது வருகின்ற காலத்தில் பேச வச்சு இந்த மக்களை பற்றி சிந்திக்க வச்சு இவர்களுக்கு ஏதாவது ஒரு வழி தேடினா
எங்களுக்கு உங்களுக்கு கோடான கோடி புண்ணியம். இந்த அரங்கு நாங்கள் எங்களால் கட்டி கொடுக்கப்பட்டது. மழை பெஞ்சா என்ன பண்ணுங்க, விற்க முடியுமா? வெயிலில் விற்க முடியுமா? நான் கட்டின கட்டடம் மீனவ தொழிலாளிக்கு சட்ட சலுகைகள், இஎஸ்ஐ பிஎஃப்ன்றான். பீடி தொழிலாளிக்கு அவங்களெல்லாம் வேணாம் இல்லை, அவங்களும் தொழிலாளி தான், அவங்களுக்கும் கொடு. அது போல எங்களுக்கும் கொடு. உங்களுக்கும் கண்டிப்பா நடக்கும். மற்றொரு இதுக்கு நீங்க உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த லட்ச தொழிலாளி பார்வையில் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் உங்களுடைய பணி திறக்கம். ஏதாவது மனிதனை நினைக்கணும், அதை நாங்கள் என்றும் நினைப்போம். சரிங்க சார். தமிழ் டிவிக்கு, தொலைக்காட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி சொல்லி கடவுள். ஓகே, மீண்டும் வேறொரு சிறப்பு விருந்தினருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் நெறியாளர். வணக்கம்.